ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா தமிழ் புத்தாண்டு ஸ்பெஷல் ரெசிபி முப்பருப்பு வடை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலை நான் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் துவரம்பருப்பு, அதுக்கப்புறம் உளுந்து, இது எல்லாத்தையுமே அலசிட்டு ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வரமிளகாயும் 1 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஊற வச்ச பருப்பு எல்லாமே ஒரு மிக்ஸி ஜாருக்குள்ளே ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, சோம்பு, உப்பு, பெருங்காயத்தூள், வரமிளகாய் இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பவுலில் மாற்றிட்டு வெங்காயம், கொத்தமல்லி இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சிக்கோங்க. இப்போ சின்ன சின்ன உருண்டையாக உருட்டிட்டு அதை நல்லா வடை மாதிரி தட்டிக்கலாம். எல்லாமே இதே மாதிரியே தட்டி ரெடியாக வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பேனில் ஆயில் நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு எல்லா வடையும் போட்டு நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்தோடனே எல்லா வடையும் எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், ரொம்பவே ஈஸியான முப்பருப்பு வடை ரெடி ஆயிடுச்சு.